திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆனந்த பரவசம். பரவசம் அதாவது பரத்தோட வசத்துல இருக்கிறது. ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த பரம்பொருளுடைய தன்மை, அதோட வசத்துல இருந்து அந்த பாவத்துல பாடப்படுறதோ அந்த அந்த நிலைய பிரார்த்தனை பண்ணி பாடப்படுறதோ எப்படி எடுத்தனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அதை நாடி பாடப்பட்ட அந்த 10 பாடல்கள் ஆனந்த பரவசம். விச்சிக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய். ஈசன் அவர்தான் மெய்ப்பொருள், சத்தியம், இருப்பு, அதாவது மாறுபாடு இல்லாத இருப்பு. தன்னுடைய நிலையில சேஞ்சுங்கிறதே இட்ஸ் அ ஃபீச்சர் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். காலத்துக்கும் தேசத்துக்கும் உட்பட்ட பொருள்கள் தான் மாறுபடும் தன்னுடைய தன்மையில. ஈசன் காலம் தேசத்துக்கு அப்பாற்பட்ட பொருளா இருக்கிறவர். அவர் கால தேசங்களுக்கு மாறுபடாதவர். அதனால அவர் ஒருத்தர் தான் சத்திய பொருள். அவரே தான் இந்த துவைத்தத்துல இருக்கிற எல்லா துவந்துவங்களாவும் தானே பிரிஞ்சிருக்கார். சிருஷ்டியில இருக்கிற சூடு குளு அது ஒரே பொருள் தான். ஒரே பொருள் தன்னுடைய தன்மைகளை பிரிச்சுன்னு இருக்கு, ரெண்டா பிரிச்சுன்னு இருக்கு. ஒரு பக்கம் பாசிட்டிவ், ஒரு பக்கம் நெகட்டிவ். அதனால்தான் நேச்சர்ல சிருஷ்டியில இருக்கிற சகல பொருட்கள்லயும் இந்த 2 அம்சத்தையும் நம்ம பார்க்கலாம். எல்லா பொருளும் ஒரு காலத்துல நல்லதா இருக்கும், அதுவே அதே குணமே இன்னொரு காலத்துல தீயதா இருக்கும். ஒரு சிச்சுவேஷன்ல சப்போர்ட்டிவா இருக்கும், இன்னொரு சிச்சுவேஷன்ல இப்ப கஷ்டப்படுத்துறதா இருக்கும். அது என்னன்னா அந்த குணங்கள் கரெக்டா பிரிஞ்சிருக்கு. எல்லா சகல பொருட்களுக்கும் சகல ஜீவன்களுக்கும் இந்த ஃபீச்சர் உண்டு. அது இட் மெயின்டைன்ஸ் அ பேலன்ஸ் இந்த சிருஷ்டி. தட் இஸ் வாட் மார்க்ஸ் த பிக் டிஃப்ரென்ஸ். எனக்கு எப்பயுமே அது தோணிகிட்டே இருக்கும். மனுஷனோட சிருஷ்டி இந்த என்னது ரியல் லைஃப் மாதிரியே ட்ராமா எடுக்கிறேன், சினிமா எடுக்கிறேன், இல்லை மனுஷனோட ஏதோ உற்பத்திகள், அதெல்லாம் இன்வென்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே அது மேன்மேடா காட் மேடாங்கிறதுக்கு பார்த்தான்னா நல்ல கிளியர் டிஃப்ரென்ஸ் என்னன்னா இந்த அம்சத்தில் தெரியும். இந்த பேலன்ஸ் மேன்மேடு விஷயத்துல இருக்கு. ஏன்னா அது மனசு புத்தியிலேருந்து வர்றது இல்லையா. அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த பரம்பொருள் எப்பேற்பட்ட வஸ்துவா இருந்தாலும் அதுக்கு உண்டான ஆப்போசிட் சைடு கரெக்டா அதுல மேட்ச் ஆகும். லோகத்துல எந்த முக்கு மோனையில இருந்தாலும் கரெக்டா அந்த பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். அது அது இந்த நேச்சர்ல இருக்கிற ஒரு தட்ஸ் அ கிரிட்டிக்கல் பேலன்ஸ். அதனால ஈசன் எப்ப மெய் அப்படிங்கிற, அதாவது அவர் மாறுபடாத பொருள்ங்கிறதுனால அவர் மெய்யும் இல்லை பொய்யும் இல்லை. மெய் பொய் ரெண்டுமே அவர் தான். எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா இருக்குன்னு ஒரு பேரும் கிடையாது. அதனால எந்த பேர் வேணா சொல்லி ரெஃபர் பண்ணலாம். நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறச்ச ஒரு பேர் வச்சா, புண்ணியாவச்சனம் பண்ணி ஒரு பேர் வச்சானா இனிமே இந்த பேர்ல தான் உன்னை ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு. இல்லாட்டா அதுக்கு முன்னால அந்த குழந்தைக்கு ஒரு பேரும் இல்லை. எந்த பேர் சொன்னாலும் அது கூப்பிடுறான்னு தெரிஞ்சா போறோம், அவ்வளவுதானே. அதுக்கு தானே பேரு. அப்ப இது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் உட்படாதது. அதனால அதுக்கு பொய் மெய் எதன சத்தியம் அசத்தியம்ங்கிற ரெட்டைகள்லாம் இல்லாதது. அந்த துவந்துவத்துல இந்த சத்தியமும் அசத்தியமும் they perfectly balance each other and maintain each other. ஒரு பொருள் இல்லாம ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த இன்னொன்னும் இல்லாம ஆயிடும். அதுதான் அந்த சிருஷ்டியில இருக்கிற பேலன்ஸ். இவர் என்ன சொல்றார், இந்த சிருஷ்டியில சகல பொருட்களும் உன்னோட அம்சமா இருக்கு, எல்லாம் சத்திய பொருளா இருக்கு. அந்த சத்தியத்தை எல்லாமே சத்தியமா எடுத்துன்னா என்ன பண்றது? அதனால அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு அசத்தியம் வேணுமே அப்படின்னு விட்டு என்ன வச்சிருக்கே போல் இருக்கு நீ. விச்சிக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய். பொய் பொருள், இல்லாத பொருள், வஞ்ச பொருள், தீய பொருள், அந்த நெகட்டிவ் அம்சத்துக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணுமே. இந்த நெகட்டிவ் அம்சத்தை பேலன்ஸ் பண்றதுக்குன்னு.
இப்ப ஈசன் வந்து பார்வதி தேவிய வந்து இமாலய மலையில வந்து திருக்கல்யாணம் பண்ணிட்டார். லோகம் முழுக்க இந்த தேவதைகள் அவா இவா பூலோகத்துல இருக்க எல்லா ஜீவன்களும் வந்து திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணணும் அப்படின்னுட்டு வடக்க போயிட்டாலாம் இமாலயத்துக்கு. போனானாக்கா அது பேலன்ஸ் போய் அது டில்ட் ஆயிடுதான். திராசுல வந்து எல்லா வெயிட்டும் ஒரே பக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது அப்படியே கீழே போய் உட்காந்துரும் மூலியம். அந்த மாதிரி இந்த நார்த்தன் சைடு வந்து அது பூமி டில்ட் ஆகி அப்படி நிக்கிறதாம். அப்ப ஈசன் வந்து அகஸ்தியர் பெருமானை கூப்பிட்டு அவர் சொல்வார், அகஸ்தியர் வந்து ஈசனுக்கே ஈக்குவலண்ட். அவர் ஈசன் தான் சொல்றார், எனக்கு ஈக்குவலண்டா இருக்கிற அகஸ்தியர். லோபாமுத்ரா அகஸ்தியரோட தேவி வந்து அம்பாளுக்கு ஈக்குவலண்டா. எனக்கு ஈக்குவலண்டா இருக்கிற நீ வந்து தெற்கு திக்குல போய் இருந்தனாக்க இது சமமாயிடும், பேலன்ஸ். அவர் ஒருத்தர் இங்க வந்தாருனாக்க அந்த சகல வெயிட்டுக்கும் எல்லாமே பேலன்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தெற்கு திக்குக்கு போ அப்படிங்கிறார். அந்த மாதிரி அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸை வந்து சரி பண்றதுக்கு அப்படின்னுட்டு எல்லாம் நல்ல பொருளா மெய்ப்பொருளா எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. இந்த பொய் வந்து இல்லாம படுத்துனா என்ன பண்றது? அத்தனை ஸ்ட்ராங்கா அகஸ்தியருக்கு அத்தனை வெயிட் ஈசனுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற ஒரு ஆள் இங்க வந்தாக்கா அது பேலன்ஸ் ஆயிடும். பொய்க்கு வந்து நான் ஒரு ஆள் இருந்தா போறோம் பேலன்ஸ் பண்றதுக்குங்கிறதுக்காக என்ன நீ அழிக்காம பொய்யோட அப்படியே இங்க வச்சிருக்கியோ, லோகத்துல இருக்கிற சகல சத்தியமான பொருட்களையும் மெயின்டைன் பண்றதுக்குன்னு விச்சிக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய், இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். உன்னுடைய இச்சைன்னு எல்லாத்தையும் சமர்ப்பணம்னு உனக்கே எல்லாத்தையும் பண்ணி நான் அடியார்கள் வந்து உன்னோட திருப்பாதத்தை அடைஞ்சு உன்னோட ஏகமா கலந்த ஆனந்தத்துல முங்கி இருக்காப்பா. நான் இந்த பொய்ய பிடிச்சிட்டு நான் இந்த சிருஷ்டியில உட்கார்ந்துட்டு இருக்கேனே, அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன், பயமா இருக்கு. நான் இப்படியே நான் பேலன்சிங் ஃபேக்டரா இங்கேயே இருந்துட்டு என்ன பண்றது? நான் எப்படி சுத்தமாயி உன்னை வந்து அடையிறது பயமா இருக்கு. ஆரூர் எம் பிச்சை தேவா, திருவாரூர்ல கோயில் கொண்டிருக்க கூடின எம் பிக்ஷாடன மூர்த்தியேங்கிறார். பிக்ஷாடன மூர்த்திக்கு வந்து என்னன்னா கருணையினால் நம்ம போய் ஈசனை நாடி அவர் எங்க லோகத்துல இருக்கிற லோகத்துக்கு போறதோ அல்ல தபஸ் பண்றதோ ஏதோ சாதனைகள்லாம் பண்றதுங்கிறது இல்லாம பிக்ஷாடன மூர்த்தி வந்து தன்பால் அன்பு பூண்ட அடியார்களோட ஆத்து வாசல்ல வந்து கதவை தட்டி பிக்ஷை போடு அப்படின்னு கேட்டு பிக்ஷை வாங்குற வியாஜத்துல அந்த ஜீவனுக்கு வந்து அனுகிரகம் பண்றவர். அப்படியே பிச்சை தேவா. அவருக்கு ஒன்றும் இறக்கமே கிடையாது. தன்னை பார்த்து யாரு என்ன நம்ம சம்பந்த பெருமான் சிராமலை அப்புறம் ஸ்துதி பண்றச்சே சொல்லுவார், உன்னை நீ இப்படி மண்டவோட போய் கையில பிக்ஷா பாத்திரமா எடுத்துட்டு வீடு வீடா பிக்ஷைக்குன்னு போயின்னு இருக்கிய, உன்னை ஏதிலர் கண்டால் இகழாரே, உன்னை பார்த்தா 4 பேர் என்ன சொல்லுவா? ஒண்ணுமில்லாத இப்படி பிச்சைக்காரன் போயிட்டு இருக்கான், மண்டபோ ஒரு பிக்ஷை வாங்குறதுக்கு ஒரு எவர் சில்வர் பாத்திரம் கூட இல்லாம மண்டபோட போய் கையில வச்சுட்டு, அதுவும் பல்லில் ஓடு, ஏதோ வயசான ஜீவனோட மண்டபோட பொறுக்கின்னு வந்தார் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு நீ பிக்ஷா பாத்திரமா அப்படி போய் பிக்ஷை வாங்கிட்டு இருக்கேன்னா 4 பேர் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாளாப்பா. அவருக்கு அதெல்லாம் கன்சர்னே இல்லை. யார் இருக்கா அதனை பார்த்து சிரிக்கிறதுக்கு? அது அப்படி பிக்ஷை வாங்கிட்டு போயின்னு இருக்கு. கிருபையினால ஆரூர் எம் பிச்சை தேவா, திருவாரூர் பூங்கோயில்ல எழுந்தருளி இருக்கிற என்னுடைய பிக்ஷாடன மூர்த்தியே, நான் வந்து பொய்யிலேயே கடந்து நான் அப்படி ஆழ்ந்து பெடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. நீ என்ன செய்கேன்னு பேசாயே, நான் என்னப்பா பண்றது? நான் உத்தரணமாகறதுக்கு என்ன வழின்னு நீ சொல்லுப்பா. பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன், பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். என்னவோ கொஞ்சம் அச்சு பிச்சுன்னு உங்ககிட்ட உன்னோட தன்மைகளை பத்தி ஏதோ ஒரு நாலேஜ் இருக்கு, ஏதோ பேசுறேன் தத்து பித்துன்னு. இங்கேயும் ஒட்டலை அங்கேயும் ஒட்டலை, பூர்ணமா வந்து லோகத்திலையும் ஒட்டிக்க முடியல, பூர்ணமா உங்ககிட்டயும் ஒட்டிக்க முடியல. அதனால பாக்குறவாள்லாம் வந்து இது என்னமோ அறகுறையா இருக்கு போல் இருக்கே, என்னமோ அதுகிட்ட கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி பேசுறதே அப்படின்னு என்னை பத்தி 4 பேர் சொல்றா. என்ன சில பேர் வந்து கொஞ்சம் ஏதோ விபூதி ருத்ராட்சங்கள் ஏதோ பாக்கிய லட்சணங்கள்லாம் இருக்கு, அதனால ஏதோ கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்குமோ அப்படின்னு வேற பேசிக்கிறா. இந்த பக்கமும் இருக்கு அந்த பக்கமும் இருக்கு. திருநீரே பூசப்பட்டேன், விபூதியில அதோ தரிச்சுன்னு இருக்கேன். அது வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். குருவால வந்து விபூதி பூசப்பட்டேன், அதாவது குருவோட உபதேசமும் கிடைச்சிருக்கு. ஆனாலும் வந்து
பூர்ணமா அந்த நிலையில நிக்கல அப்படிங்கிறதுக்கு நின் அடியாரில் பேசப்பட்டேன் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். கொஞ்சம் விபரீதமா இருக்கிறவாள்லாம் பார்த்தான்னாக்க இது வந்து இங்குக்கும் ஆகல அங்குக்கும் ஆகலன்னு ரெண்டும் கட்டானா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூதலத்துல இருக்கிறவாள்லாம் வந்து ஏசி பேசுறாளாம். அதை பத்தி இகழ்ந்து பேசுறாளாம். இது இப்படி ஒரு கேஸ் இருக்கேன்னு. இனி படிகின்றது இனி என்னால தாங்க முடியாது இத அதாவது இந்த மத்தியத்துல இருக்கிற ஸ்டேட் அடையவும் இல்லை. ஆனா அந்த பொருள் என்னங்கிறது தெரிஞ்சும் இருக்கு. அது என்னால வந்து இனி படுகின்றது அமையாதால் இனி என்னால வந்து இந்த இந்த நிலையில இருந்துட்டு இந்த மாதிரி இந்த இன்புட்ஸ் எல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால உன்னையே அடைஞ்சு உன்கிட்டயே கலந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே. அதே உன்னுடைய பிரசன்சியே நாடி உனக்கே கமிட்டடா இருக்கணும் அப்படின்னு உனக்கு அடியானா இருக்கிற நான் வந்து உனக்கே சமர்ப்பணம் பண்றேப்பா, எனக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பாயாக அப்படின்னு பிரார்த்தனை. நம்ம அது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை.